Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 Data and Information Security subject உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட நோட்ஸ் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் நோட்ஸையுமே பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் வேணும், ஒரு ஓரலாக உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்மளோடதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா அது டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னாலே என்னன்னு தெரியும். சிக்னேச்சர் எதுக்காக போடுவோம்? நம்மளுடைய ஐடென்டிட்டிக்காக போடுறது தான் சிக்னேச்சர். தட் மீன்ஸ் நம்மளுடைய சார்ந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஒப்புதலாக, அதாவது நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ற இடத்துல தான் நம்ம சைன் போடுறோம் அத்தாரிட்டிக்காக. அதே தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரும். டிஜிட்டல் சிக்னேச்சர் மீன்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஃபார்மேட்டில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு போடுறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சரோட வேலை. ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு ஆத்தென்டிகேட் the origin of digital message. நம்ம டிஜிட்டலா ஒரு மெசேஜை கம்ப்யூட்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம், வச்சிருக்கோம், ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா அது என்னோடது தான், எங்களோடது தான், இந்த டேட்டா என்ன சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்றது தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு அஷூரன்ஸ் மாதிரி தான். ஓகே, இந்த மெசேஜ், இந்த டாக்குமெண்ட் என்னோடது தான், இதை வேற யாரும் இது பண்ண முடியாது, என்கிட்ட இருந்து வந்தது தான் இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மெசேஜை செக்யூர் பண்றது. ஓகேவா, அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலியமா நம்ம டேட்டாவை வேலிடேட் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஃப்ராட் டிடெக்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு லீகல் அண்ட் ரெகுலாரிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட ஏதாவது வந்து நம்ம டேட்டாஸை யாராவது ஹேக் பண்ணாலும் ஏதாவது எடுத்தாலுமே நம்ம வந்து ரெகுலாரிட்டி, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து என்ன வேணா செய்யலாம். அடுத்து எப்படி வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒர்க் ஆகுதுன்னா ஏதாவது 2 keys, பப்ளிக் கீ, கிரிப்டோகிராஃபி, பிரைவேட் கீ. அதாவது இது மூலியமா என்ன வரும் அப்படின்னா 2 டெக்னிக் இருக்கு, பிரைவேட் கீ, பப்ளிக் கீ. இதை யூஸ் பண்ணி தான் வந்து டெக்னிக் ரன் ஆகுது. ஸோ பிரைவேட் கீ என்ன பண்ணும், பப்ளிக் கீ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் கீ வந்து சென்டர் வச்சிருக்கிறது. ஓகேவா, சென்டர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரைவேட் கீ. இந்த பிரைவேட் கீயை ஓனர் மட்டும் தான் வச்சிருக்க முடியுமே தவிர வேற யாராலையுமே இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை பொறுத்தளவு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுவே பப்ளிக் கீ வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஸோ ரிசீவர் கிட்ட போகிறது. பப்ளிக் கீ எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக தான், இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட் பர்சனை வந்து நம்ம வெரிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் பப்ளிக் கீ. ஓகேவா, சோ பிரைவேட் கீ சென்டர் கிட்ட இருக்கும், தட் இஸ் ஓனர் நம்ம வச்சிருக்கனால நம்மளோட டேட்டாவை நம்ம பர்టిక్యులர் மெசேஜை செக்யூர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பப்ளிக் கீ நம்ம ஷேர்ட் ஓபன்ல யார்ட்ட வேணா கொடுப்போம். சோ ஜஸ்ட் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக தான் யூஸ் ஆகுது. சோ எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் தான் நடக்க போகுது. டிஜிட்டல் சிக்னேச்சரை பொறுத்தளவு ஒரு டிஜிட்டல் சைனை வந்து நம்ம ப்ராசஸ் பண்றோம், கிரியேட் பண்றோம், அதுக்கப்புறம் வெரிஃபை பண்றோம். அப்ப கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது பிரைவேட் கீ, வெரிஃபை பண்றது யூஸ் பண்றது பப்ளிக் கீ. சோ கிரியேட் பண்றப்ப என்னெல்லாம் சைனிங் ப்ராசஸ்ல இருக்குன்னு பார்த்தோம்னா there are 3 techniques. ஹேஷிங் இருக்கலாம், என்கிரிப்டிங் த ஹேஷ், அட்டாச்சிங் த சிக்னேச்சர். ஃபர்ஸ்ட் ஹேஷிங் மீன்ஸ் நம்ம என்னெல்லாம் வேல்யூஸ் வந்து போட போறோம், என்னெல்லாம் மெசேஜ் இருக்கு, அந்த மெசேஜை டிஜிட்டல் ஃபார்மேட்ல என்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணி போறோமோ அதுக்கு பேரு ஹேஷ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்வோம். அதை நம்ம டெக்னிக் நம்ம ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றது SHA-256 யூஸ் பண்ணி அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ரன் பண்றோம். ஓகேவா, சம் ஃபிக்ஸ்டு லென்த்ல என்ன டேட்டா எடுத்துக்க போறோம், அதோட அவுட்புட் என்ன, இன்புட் என்ன, இதெல்லாம் சர்டைன் இது கொடுக்கிறது ஹேஷிங்கோட வேலை. அடுத்து அந்த ஹேஷ் பண்ணி வச்சிருக்க வேல்யூவை என்கிரிப்ட் பண்றது. ஏன்னா ஹேஷிங் நார்மலா எப்படி இருக்கும், நம்ம டேட்டாவை ரீடபிள் ஃபார்மேட்ல வச்சிருக்கோம், அதை அன்ரீடபிள் ஃபார்மேட்ல மாத்துறது என்கிரிப்டிங் த ஹேஷ். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப டேட்டா எடுத்துக்கிட்டேன், அதை என்கிரிப்ட் பண்ணிட்டேன், நான் ஃபைனலா என்ன பண்ணணும், என்னோட சிக்னேச்சர் போடணும்ல. அந்த சிக்னேச்சர் இருந்தா தானே, டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தா தானே அது என்னோடதுன்னு தெரியும், நான் கிளைம் பண்ண முடியும். ஸோ நான் அட்டாச்சிங் சிக்னேச்சரை அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கிரியேட்டிங் த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபை. ஓகேவா, டிஜிட்டல் சிக்னேச்சரை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போயிட்டு நான் வெரிஃபை பண்ண போறேன். அதை எப்படி நான் வெரிஃபை பண்ணுவேன், ஹேஷிங் த ரிசீவ்டு மெசேஜ். ரிசீவ்டு மெசேஜ், ஒரு மெசேஜை சென்டர் வந்து ரிசீவருக்கு அனுப்ப போறான், சென்டர் தான் கிரியேட் பண்ணி ஹேஷிங் என்கிரிப்ட் ஹேஷ் பண்ணி சிக்னேச்சர் அட்டாச் பண்ணி அனுப்புறாங்க. ரிசீவர் அந்த மெசேஜ் என்ன பண்ணணும்னா திரும்ப ஹேஷ் பண்ணணும். ஹேஷ் வேல்யூ வேணுமோ அந்த ரிசீவ் மெசேஜ்ல என்ன இருக்கு நான் எடுத்து பார்க்கணும், பார்த்துட்டு என்னோட வேல்யூவை என்கிரிப்ட் பண்ணிருக்காங்க, இப்போ நான் டீக்ரிப்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டீக்ரிப்ட் பண்றதுக்கு நான் என்ன கீ யூஸ் பண்ணுவேன், பப்ளிக் கீ. என்கிரிப்ட் பண்றதுக்கு பிரைவேட் கீ, டீக்ரிப்ட் பண்றதுக்கு பப்ளிக் கீ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அட்டாச்சபிளா வந்திருக்க என்னோட அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓபன் பண்ணி பார்ப்பேன்.
அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் எப்படி பண்ணுவேன், நான் டீக்ரிப்ட் பண்ண வேல்யூவில் இருக்க சிக்னேச்சரும் அந்த ஓனர் கொடுத்துருக்க அந்த பப்ளிக் கீ மூலியமா எனக்கு வந்திருக்கிறதும் சேம் தானா, கரெக்டான டாக்குமெண்ட் தான் எனக்கு வந்திருக்கா, ரைட் பர்சன் கிட்ட தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பேரிஷன் பண்ணி பார்ப்பேன். ஓகேங்களா? ஸோ மேட்ச் ஆகல அப்படின்னா அது ஒரு இன்வாலிடான சிக்னேச்சர், மேட்ச் ஆச்சுன்னா கரெக்டான சிக்னேச்சர் தான், கரெக்டான பர்சன்ட் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரோட ப்ராசஸ். ஸோ எப்படி நான் கிரியேட் பண்றேன், அதை எப்படி நான் வெரிஃபை பண்றேன் அப்படின்றது. ஸோ சம் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன டிஜிட்டல் சிக்னேச்சர்னா, ஆத்தென்டிகேஷன். நார்மலா இதெல்லாம் நீங்க பேசிக்கா எப்பவும் பார்க்கறது தான். ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, வேலிடான சிக்னேச்சர் தானா, கரெக்டான பர்சன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு, இன்டெகிரிட்டிக்கு நம்ம டேட்டா வந்து அக்யூரேட்டா கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நான் ரெப்யூடியேஷன், ஏதாவது வேணும்னா சென்டர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெனி பண்ண முடியாது, இல்ல அப்படின்னு என்னால என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாம டேட்டா ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டியில ஃபோர்ஜரி எதுவும் நடக்காம நம்ம டேட்டா செக்யூரா வைக்கிறதுக்கும், நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணி நம்ம டேட்டா வச்சுக்கிறதுக்கும் எஃபிஷியன்சியா இருக்கு. தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் கீ கேரக்டரிஸ்டிக் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் மீன்ஸ் எங்கெல்லாம் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஓகேவா? சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னா வேரியஸ் ஃபீல்டில் நம்மளால இந்த செக்யூரிட்டியில யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இமெயில் செக்யூரிட்டி. ஓகேவா? மெயில் பண்றதுல செக்யூரிட்டினா SBAR-MIME, இது நீங்க 5th யூனிட்லயுமே படிப்பீங்க. ஓகேவா? இமெயில் செக்யூரிட்டியில 4th யூனிட்ல படிக்கிறப்பமே இந்த டாபிக் பார்ப்போம் கிளியரா. ஸோ இமெயில் செக்யூரிட்டியில எது பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்யூர் மல்டி ப்ராசஸ் இன்டர்னல் மெயில் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இமெயில் கம்யூனிகேஷன் அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா இந்த இமெயில் இவங்களை சார்ந்ததுன்னு நான் கரெக்டாக கொடுக்கறதுக்காக. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷனில். ஓகேவா? நிறைய வேலையில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப, இன்ஸ்டால் பண்ணுறப்ப, டவுன்லோட் பண்ணுறப்பலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? அதாவது டிஜிட்டலாக வந்து நீங்கள் மேனுவலாக ஒரு கான்ட்ராக்ட் போடாமல் டிஜிட்டலாக ஒரு ஆர்கனைசேஷனில் கான்ட்ராக்ட்லாம் போடுறாங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மெட்டில் அக்ரிமெண்ட் எல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணுவேன். பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் அண்ட் லீகல் சிஸ்டம்ஸில் யூஸ் பண்ணலாம், பிளாக் செயின் இப்போ இருக்க டெக்னாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் செயின்ல கிரிப்டோ கரன்சிலலாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தென் சம் ரெகுலாரிட்டி கம்ப்ளைண்ட்ஸுமே வச்சுக்குவோம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் த சம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ்டு பை டிஜிட்டல் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீகல் வேலிடிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் சிக்னேச்சர். என்னெல்லாம் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து EIDAS, எலக்ட்ரானிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்னும் யூரோப்பியன் யூனியன்ல வந்து இந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு. இதுல மொத்தம் 3 டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இருக்கு. சிம்பிள் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர், அட்வான்ஸ்டு, குவாலிஃபைடு. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கும், நெக்ஸ்ட் கொஞ்சம் செக்யூர் அதிகமா இருக்கும். இது ஹையஸ்ட் லெவல் செக்யூரிட்டியில இது பண்றது குவாலிஃபைடு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா EISGN ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இன் குளோபல் அண்ட் நேஷனல் கமர்ஷியல் ஆக்ட். இது யூஎஸ்ல கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட், எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை ப்ரொடக்ட் பண்றதுக்காக இது பண்ணும். அடுத்து X0 509 ஸ்டாண்டர்ட். ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி மட்டும் செக் பண்றது. ஓகேவா? இது நம்ம மெயின் டாபிக்கா இந்த யூனிட்ல பார்க்கறது X.509. அடுத்து பப்ளிக் கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, PKI அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ற அந்த டாக்குமெண்ட் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, கரெக்டான வேலிடேஷனா, அதை வந்து என்ன பண்ணுவோம்னா சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க, டிஜிட்டல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டான இதை செக் பண்ணி பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபியை ஆக்சஸ் பண்றது. ஓகே, தீஸ் ஆர் தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சம் ஆஃப் த லீகல் வேலிடிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். எதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அத்தாரிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்றோம். சரி, சம் சேலஞ்சஸ். எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கும்ல. எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் வரும்னா கீ மேனேஜ்மெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ட்ரஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸை ட்ரஸ்ட் பண்றது நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா யாருன்னே தெரியாம நான் ஏதாவது தப்பா எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க எனக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது மாதிரி கீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் எடுக்கிறப்ப ரிவோகேஷன் அங்கேயும் நடக்கலாம், லீகல் ரெகக்னேஷன் எதையாவது தப்பா போகலாம். இந்த மாதிரி சம் எனக்கு டிஃபிகல்ட்டிஸ்மே டிஜிட்டல் சிக்னேச்சர் ஹேண்டில் பண்றப்ப வரும். ஓகே, இவ்வளோதாமா நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் கான்செப்ட் பேசிக்காக தெரியணும் அப்படின்னா இதை வச்சே நீங்க வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குமே எழுத முடியும், டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கீம்ஸ்மே. ஸோ இதுக்கு ஒரு ஓவர்வியூவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கீம்ஸும் அதோட வேரியன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.